வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இட்லி பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். வணக்கிக்கலாம் எண்ணெயில் ஊற்றி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வணங்குது. பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பச்சை பட்டாணி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புதினா, அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே ஒரே பிரியாணியை சாப்பிட்டுட்ருக்கோமா, அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இட்லியில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காயெல்லாம் நல்லா வேகும். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே வாங்க நம்ம இட்லி கட் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க இட்லி கட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி இட்லியை கட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க மீல் மேக்கரை. இப்போ வாங்க மசாலா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க மசாலால எப்படி நல்லா தலபலான்னு கொதிக்குது. இப்போ பாருங்க மசாலா நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இட்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம்.
சாப்பிடுங்க. அப்படியே அச்சல் பிரியாணி டேஸ்ட் மாதிரியே இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.